பேதுரு அழைக்கும் பொழுது முதல் அழைப்பிலே முழுதும் பிரயாசப்படுறார், ஒன்றும் அகப்படவில்லை பேதுருவுக்கு. அவருடைய ஊழியத்தினுடைய அழைப்பு பெற்று பின்வாங்கும் பொழுது பிரயாசப்படுறாரு, ஒன்றும் கிடைக்கல. அவர் பிரயாசப்படுறதெல்லாம் கிடைக்காம தான் போகுது. இன்னைக்கு அநேகர் பிரயாசப்படுறதெல்லாம் கிடைக்காம தான் போகுது. ஏன்னா ஆண்டவருடைய அழைப்பில் நிலைக்கணும். ஏன் உங்கள் ஊழியத்தில் குறை வருது? குடும்பத்தில் ஏன் குறைவு வருது? தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏன் குறைவு வருது? உபத்திரவம் வர்றது வேறு, ஏன்னா குறைவு ஏன் வருது? ஆண்டவர் குறைவாய் நம்மளை வைக்கவே விட மாட்டார். பொருளாதார ஆசீர்வாதத்தில் நம்மளை குறைவாக வைக்கவே மாட்டார். அதன் காலத்தில் கர்த்தர் நிச்சயம் அதை சந்திப்பார். நம்ம கடன் வாங்குற அளவுக்கு நம்ம போயிட்டோம்னா கடவுள் எதுக்குங்க? கடன் வாங்குறதுக்காக கடவுள் இருக்கிறாரு. நிறைவா நடத்துகிறவர் தானே இயேசு. ஆமென். அப்போ இந்த பேதுருவும் அவரோடு கூட இருக்கிற சீஷர்களும் பிரயாசப்படுறாங்க, ஒன்றும் கிடைக்கல. விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார்.